டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா ஜிபேட் 2025 பேட்டர்ன். ஸோ இதனுடைய ஒரு அவுட்லைன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஜிபேட் 2025க்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது பார்த்தோம்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மட்டும்தான். டியூரேஷன் 3 hours டைம் டியூரேஷன். டைப்ஸு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 125 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் 500. நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது. ஸோ ராங் ஆன்சருக்கு வந்து 1 மார்க் மைனஸ், பாசிட்டிவான ஆன்சருக்கு +1. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ ஜிபேட் எக்ஸாம் பேட்டர்ன் இது வந்து எப்படின்னா, ஸோ நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் NBEMS சிலபஸில் தான் இப்போ எக்ஸாமினேஷன் நடத்தப்படுது. ஸோ இதற்கு முன்னாடி NTA, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாமினேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் AICTE, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எம்ஃபார்மசிக்கோ இல்லை டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் ஃபார்மசி கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஜிபேட் எக்ஸாமினேஷன் மூலமாக செலக்ட் பண்ணப்படுவாங்க. ஜிபேட் 2025 எக்ஸாமினேஷன் டேட் நமக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இது ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால இதில் ரிலீஸ் ஆகலை அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ 21 ஏப்ரல் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு, 25 மே 2025 எக்ஸாமினேஷன் டேட். ஸோ இவங்க வந்து ஜிபேட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மூலமாக இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் natboard.edu.in வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2025 எக்ஸாம் ஷெடியூல் அதிலே வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஜிபேட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு சாப்டர் வைஸ், யூனிட் வைஸ் செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிபேட் சிலபஸ் பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் டாபிக்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிபேட்டில் ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ். இதில் நம்ம யூனிட் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் கீ ஏரியாஸ் வைஸ் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், ஸோ அதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் ஐடியா நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து 38 கொஸ்டின்ஸ், மொத்தம் 152 மார்க்ஸ். ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து 38 கொஸ்டின்ஸ், மொத்தம் 152 மார்க்ஸ். ஃபார்மகாக்னசி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ், 40 மார்க்ஸ். ஃபார்மகாலஜி அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ் 28 கொஸ்டின்ஸ், 112 மார்க்ஸ். அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து 11 கொஸ்டின்ஸ், டோட்டலி 44 மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 125. தென் மார்க்ஸ் வந்து 500 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்ம கரெக்ட் ஆன்சருக்கு வந்து +4, இன்கரெக்ட் ஆன்சர் -1, நாட் அட்டெண்டட் 0. இந்த பேசிஸில் வந்து நமக்கு மார்க் அவார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மட்டும்தான். அடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இதில் வந்து பார்த்தோன்னா 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து 4 ரெஸ்பான்சஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ரெஸ்பான்சஸில் மோஸ்ட் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கிங் ஸ்கீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிபேட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அதிலே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸோ இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த மார்க்ஸ் ரிடக்ஷன் இருக்கும்.
ஸோ இந்த டேபிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, இதில் தான் வந்து டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ், அதற்குரிய மார்க்ஸ் அவார்ட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் ஷேர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஜிபாட் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.